எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு மொக்கையான டாஸ்க்கு. உங்களுக்கு யார் காம்படிட்டர் உங்கள் லிஸ்ட்டில் யாரே இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எஃப்ஜேவை வந்து பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வியானா அண்ட் சுபிக்ஷா வந்து ரம்யாவை லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரம்யா போய் வியானாவை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வராங்க நம்மளோட தானே தலைவி சாண்ட்ரா. மேடம் வந்து கடி லிஸ்ட்லேயே இல்லையா. அதாவது கடியை பிளான் பண்ணி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் போட்டாங்க, பிளான் பண்ணி இதில் போட்டாங்க, எவிக்ஷனில் போட்டாங்க, லிஸ்ட்லேயே இல்லைனா ஏன் மேடம் போட்டிங்க? உட்காந்து கொடி கொடி பேசி லிஸ்ட்லேயே இல்லை கடி. எனக்கும் கடிக்கும் வேறு ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து கனி வந்து என்னோடய லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் கனி கூட க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு கேவலம்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. மகளே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், விக்ரம் இருக்கும்போது திவாகர் போனார்ல, அது மாதிரி கனி இருக்கும்போது சாண்ட்ரா சனியை வெளியில் போயிடணும். அந்த பொம்பளையை பார்த்தா அவ்வளோ எரிச்சல் வருதுங்க. சாண்ட்ராவும் பிரஜனும் இவ்வளோ திறமை இருந்து ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை தெரியுமாங்க? வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களே இல்லைங்க. எங்கள் தலைவர் தனு சொன்ன மாதிரி எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இவங்க 2 பேருக்கும் எண்ணம் அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க லைவில். ஒரு பொண்ணுக்கு அடிப்பட்டதை எல்லோரும் செலிப்ரேட் பண்ணாங்களாம். டார்லிங், எப்படி டார்லிங் அப்படி பண்ண முடியும் அப்படி குரலை பாவமாக வச்சுக்கிட்டு பிரசிடெண்ட்டை கேட்டுட்டு இருக்குது அந்த மொக்கை. அவர் செலிப்ரேட்டுன்னு சொன்னதே இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, கழுத்தில் மிதிக்கலாம் காலில் மிதிச்சிருக்கலான்னு. அதில் இவங்க இந்த சோன்றாவோ இவங்க புருஷன் புறஞ்சிட்டும் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தான் சொல்லிட்டு போனார் அவர் செலிப்ரேஷன், வேறு எதையும் சொல்லலை. ஐட்டா இவங்க அதுக்கப்புறம் தனியாக போய் கேட்டு ஏய் பார்வதிக்கு அடிபட்டுச்சு அப்படிலாம் யாரும் கொண்டாடலை. இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க அடிபட்டு உள்ளே போகும்போது. எதுவுமே அது ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அது ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணுதான். ஐயோ செலிப்ரேட்லாம் பண்ணாங்களா, அப்படிலாம் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ண மனசு வருமா, அப்படி இப்படி நல்ல மாதிரி பேசுது. ஏமா நீ பிரச்சனை கையை உடைக்க ட்ரை பண்ணியே, சாரி சாண்ட்ரா, அது சபரி கையை உடைக்க ட்ரை பண்ணியே, அது நல்லா இருந்ததா? இதில் வேறு சபரியோட ப்ரஷ் இஷ்யூ நான் எடுத்துருக்கவே மாட்டேன். ஏன்னா அப்படிலாம் ஒருத்தர் உடைக்க வேண்டாம், ஆல்ரெடி அழுதுட்டான். நீ எடுத்து தான் பாரு. அதில் சபரி மேலே என்ன தப்பு இருக்குது? அவர் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டார், அவ்வளோதான். மற்றபடி இவ பில்டப் பண்ணுற அளவுக்கு பெரிய தேச துரோகம்லாம் ஒன்றும் பண்ணலை. ஐய நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நாமினேஷன் டிஸ்கஷன். அந்த கேங்கு டாக்ஸிக் கேங், என்னை பொறுத்த வரைக்கும் அது டாக்ஸிக் கேங்கு. ஏங்க எனக்கு புரியலை, அன்பு கேங் வந்து தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடாமல் நாமினேஷனில் வர வைக்காமல் இருந்தால் அது தப்பு. இவங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இவங்களுக்கு பிடிச்சவங்கள பிடிக்காதவங்கள ஓட்டில் தள்ளி விட்டு பிடிச்சவங்கள வச்சுக்கிட்டு அது தப்பு இல்லையா? புரியவே இல்லை எனக்கு. என்ன இளவு லாஜிக்கோ. அடுத்த ப்ரோமோவில் சந்திக்கலாம். நன்றி.